ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டில் ட்ரூ இன்டென்ஷன் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுட்டுங்க. ஓகேவா? யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ரீடிங்கில் போகலாம். The Empress, okay. The Hierophant, okay. The Hermit. Page of Pentacles. Page of Swords. Bottom of the deck. Knight of Swords, okay. Laziness. Transformation. Cadence. Courage. Turning in. Bottom of the deck, integration. Okay. Chariot. Knight of Wands. The Hermit. Nine of Pentacles. Ten of Cups. Bottom of the deck, the Lovers. Okay. Okay. ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா, இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற போது ட்ரூ இன்டென்ஷன் செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே ஓகே இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். யாருக்காவது லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து எனக்கு மூவ் ஆன் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் கூட பீஸ் இல்லை, ரொம்ப கஷ்டப்படு, எனக்கு அதுலேருந்து வெளியே வர முடியலை, ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் எனக்கு தேவைன்னு நினைக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரீடிங் பார்க்குறவங்களும் வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் வந்து எப்போவுமே வந்து அவங்க மைண்டுக்குள்ளே வந்து இந்த என்ன சொல்கிறது, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வாழ்ந்து காட்டணும், ஸோ லைஃப்பில் ஜெயிக்கணும், ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு நம்ம வந்து வாழ்வாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கேரக்டரோட ஒரு பர்சன் ஆகும். ஸோ இந்த பர்சனுக்கு எப்பவும் சம்பாதிக்கணும், ஏதாவது தன்னோட ஆசைகளை நிறைவேற்றணும், ஸோ வாழ்ந்து காட்டணும், அந்த ஒரு வேலையே அந்த பர்சன் போயிட்டுருப்பாங்க. ஓகே, இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்க யாரு கூட எமோஷ்னலாக அட்டாச்மெண்ட் ஆக மாட்டாங்க. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு எப்பவும் மணி சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், சொத்து வாங்கணும், இந்த மாதிரி தான் அந்த பர்சனோட மைண்ட் இருக்கும். யாரு கூடயுமே அந்த பர்சனுக்கு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்கிறது பிடிக்காது. அப்படி இந்த பர்சனுக்கு யாருக்கிட்டையாவது அவங்க கொஞ்சம் எமோஷ்னலாக அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த இடத்த உடனே பிரேக்கப் பண்ணிவிடுவாங்க. அப்படின்னா எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணிவிட்டு இவங்க ஓடிடுவாங்க. இந்த பர்சனுக்கு யாரு கூட எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் பிடிக்காது. சொல்கிறது புரிஞ்சில்ல? மணி அந்த மணி ஓடிட்டு பர்சன், கோல், ஏதோ ஒரு கோலை வச்சு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஓகே இதில் வந்து ஒரு சிலருக்கு சோல்மேட் ஆனது ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு லவ்வர்ஸ் கார்டு வந்துட்டு, டைரக்ட்லி நமக்கு இன்டிகிரேஷன் கார்டு வந்துட்டு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு எல்லாருக்குள்ள, இதில் ஒரு சிலருக்கு ட்வின் ஃப்ளேம் அல்லது சோல்மேட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே நான் ஆல்ரெடி சொல்லிட்டு, இந்த பர்சன் வந்து ஒரு மணி ஓரியன்ட் பர்சன். ஆனால் அந்த பர்சன் ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஆஃபர், ஒரு லைட்டாக ஒரு ஆஃபர் தந்து இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா,
அந்த பர்சனுக்கு ஒரு அட்ராக்ஷன், இந்த பர்சனுக்கு உங்களுக்கு இஷ்டம், உங்களோட கேரக்டர், உங்களோட பிஹேவியர், உங்களோட இப்போ நான் வந்து பொண்ணுனால பையனை பற்றி பேசிக்கிறேன். ஸோ நீங்களோட ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த நீங்கள் அந்த பர்சனுக்கு உங்களை பயங்கர இஷ்டம், உங்களோட லவ் நீங்கள் கொடுக்கக்கூடிய கேரிங், உங்களோட பியூட்டி, உங்களோட டிசிப்ளின், ஒரு கேரக்டர், ஸோ அது எல்லாமே இந்த பர்சனுக்கு உங்களை பயங்கர இஷ்டம். ஓகே, ஸோ அதனால் இந்த பர்சனுக்கு அவங்க ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு லைட் ஆஃபர் கொடுத்து உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகிருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு இஷ்டம், அதனால தான் என்ட்ரி ஆகிருக்காங்க. பட் அது வந்து உண்மையாகவே உங்களை ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு தான் அந்த ஒரு ஆஃபர் உங்களுக்கு தந்தாங்க கிட்ட நெவர், அதுக்காக அவங்க தரல. அவங்களுக்கும் உங்களை பயங்கர இஷ்டம், உங்களுக்கு பிடிச்சிருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன சொல்கிறது, மேபி ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன் உங்களை ஒரு மேரேஜ் பண்ணணும் ஒரு அந்த ஐடியாவில் கூட உங்களுக்கு ஒரு லைட் ஒரு ஆஃபர் கொடுத்து உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகிருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி நீங்கள் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஆகும், ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர். மேபி இதில் ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு அன்மேரிடாக இருக்கலாம். ஓகே, இல்லைங்க ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்கலாம், இன்னொருக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். இல்லைங்க டிஃப்ரெண்ட் ரிலீஜியன், டிஃப்ரெண்ட் காஸ்ட், இதாவது 2 பேர் டோட்டலி டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஓகே, ஸோ 2 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்னால ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன் ஒரு அட்ராக்ஷனில், ஒரு லவ்வில் உங்கள் மேலே இருக்க ஒரு 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 சொன்னல உங்களை அவங்களுக்கு பயங்கர இஷ்டம், அந்த இஷ்டத்தில் அவங்களுக்கு லைட் ஒரு ஆஃபரிங் கொடுத்து உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆனாலும் போக இந்த பர்சனோட ஓவர் திங்கிங், நான் தான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்டு, இந்த பர்சன் யாருக்கு கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சு, அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்லையுமே இந்த பர்சனுக்கு ஸ்டார்டிங்கில் உங்கள் மேலே என்ன ஒரு லைட்டாக கொஞ்சம் லவ் ஃபீல் ஆகிருக்கலாம். போக அவங்களுக்கு தோணியிருக்கு நம்ம இவங்களுக்கு அடிக்ட் ஆகிடுவோமா, நம்ம இவங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டா நம்ம தோற்று போயிடுவோமா, நம்ம 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 என்ன சொல்கிறோம், நம்மளோட ஃபினான்ஷியல் பிளாக் ஆகிடும், நம்மளோட கெரியர் பிளாக் ஆகிடும், நம்ம 24/7 இவங்க நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுமோ ஒரு பயம் வந்திருக்கும் போக. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி ஸோ அதனால இந்த பர்சன் உங்களை வந்து எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் பயம், அவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை, பயம் உங்கள் கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகி அவங்க லைஃப்பில் உங்களுக்கு அடிக்ட் ஆகி உங்களுக்குள்ளேயே மூழ்கிடுவாங்களோ அந்த ஒரு பயம், அந்த ஒரு பயத்தில் அந்த பர்சன் உங்களை எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுட்டு ஏதாவது காரணம் சொல்லியிருக்கலாம். நீ உன்னோட என்னோட ஃபேமிலி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, எனக்கு அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை, என் சிஸ்டருக்கு இஷ்டம் இல்லை, ஸோ நான் டிஃப்ரெண்ட் கேரக்டர், உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அந்த பர்சன் உங்களை விட்டு பிரேக்கப் பண்ணிவிட்டு ஓடி இருக்கலாம். ஓகே, ஸோ பிரேக்கப் பண்ணிட்டு ஆனால் என்ன சொல்கிறது, என்னதான் அந்த பர்சன் உங்களை பிரேக்கப் பண்ணிவிட்டு ஓடினாலுமே இந்த பர்சனாலையும் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு உணர்ச்சி. ஸோ அதனால தான் என்னதான் பிரேக்கப் பண்ணிவிட்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் மறுபடியும் வந்து போய் இருந்திருக்கலாம். இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே அவ்வளோ ஒரு ஹெவி அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் மறுபடியும் என்ட்ரு ஆகலாம். இப்போ ஒரு 10 days ஒன்ஸ் நீங்கள் மாறி சண்டை போட்டுட்டு மறுபடியும் செய்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த போஸ்ட்டை வேண்டான்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போனாலும் ஒரு டைம் நீங்கள் அந்த போஸ்ட்டை நல்லா சேஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க உங்களை சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சாலுமே நீங்கள் பட்ல அந்த பர்சனுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நீங்கள் அந்த பர்சனுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருந்துருக்கலாம். ஓகே, ஸோ அந்த பர்சனுக்கு அந்த பர்சனும் எவ்வளோ தூரம் உங்களை இக்னோர் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த பர்சனுக்கு இக்னோர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சோல் டு சோல் அட்டாச்மெண்ட், ஏதோ ஒரு அட்ராக்ஷன். உங்களை வந்து அந்த பர்சனை இக்னோர் பண்ணிவிட்டு உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போனாலுமே இந்த பர்சன் மறுபடியும் உங்ககிட்ட வர்றதுக்கான காரணம் என்னென்னா அந்த பர்சனுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ நீங்களே ஸ்டார்டிங்கில் ரொம்ப சேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த பர்சன் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தராமல் இருக்கலாம். இதோ ஃபேமிலி நீ எனக்கும் செட் ஆகாது, எனக்கு இவ்வளோ ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஓவர் ஆகிற டைமில் ஏதாவது ஒரு சாக்கு போக சொல்லி ஓடிப்பாங்க. எமோஷ்னலாக கொஞ்சம் வீக் ஆகுறது மறுபடியும் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். எமோஷ்னலி கொஞ்சம் பெட்டரானது மறுபடியும் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கே தெரியல எதுக்கு அவங்க லைஃப்பில் மறுபடியும் போகிறோம், எதுக்கு வெளியே வரோம், அவங்களுக்குமே ஒரு பிடி கிடைக்கல லைஃப்பில்.
ஓகே, அது ஒரு டைமில் வந்து செப்ரேஷனே கொண்டு வந்து விட்டுருக்கலாம். ஓகே, ஸோ பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் நினச்சிருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற டைமில் மறுபடியும் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகிருப்பாங்க. ஸோ பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ளவர் வந்திருக்கும். ஏன்னா நமக்கு கவரேஜ் கார்டு டைரக்ட்லி வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்றுமே இல்லை நினைக்கிற டைமில் மறுபடியும் இந்த பர்சன் என்ட்ரி ஆகிடுவாங்க, மறுபடியும் போவாங்க, மறுபடியும். அப்போ நிறைய சுச்சுவேஷன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்த பிறமே இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு இல்லை. மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு க்ரோ ஆகிட்டோம்னு சொல்லிக்கலாம். நம்ம 2 பேருமே பிளாக்கிங் சுச்சுவேஷனில் இருந்தாலும் நோ கார்டு சுச்சுவேஷனில் இருந்தாலும் 2 பேருக்குமே லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்குது. ஓகே, ஏன்னா ஆக்சுவலி நீங்களும் இந்த பர்சனை ஒரு டைமில் சேஸ் பண்ணியிருக்கிறீங்க. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிடுறீங்க. இது செல்ஃப் லவ் பண்ணுறதுக்கான உங்களுக்கான ரீடிங் தான். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. அப்படி செல்ஃப் லவ் பண்ணாதவங்க செல்ஃப் லவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் உங்கள் மேலே ஒரு அட்ராக்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் இப்போ ஒரு ஃபாஸ்ட்டு நீங்கள் இந்த பர்சனை சேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த போர்ஷன் உங்ககிட்ட பிளாக் பண்ணிவிட்டு ஓடி இருக்கலாம். அப்போ எத்தனை வாட்டி இந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து போயிடும். அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸும் நீங்கள் இனி ஒன்றுமே நடக்காது நினைக்கிற டைமில் ஒரு ஃப்ளவர் வந்துருக்கும். மறுபடியும் இந்த போஸ்ட்டில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க, மறுபடியும் ஓடுவாங்க. இந்த மாதிரியே கண்டினியூ ஆகிருக்கலாம். உங்களுக்கு இதை பார்த்து உங்களுக்குமே போர் அடிச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்குமே வெறுப்பு வந்துருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு இந்த பர்சன் உங்கள் மேலே ஹெவிலி அட்ராக்டட், உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது. ஃபாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த பர்சன் ஒரு மரியாதை தந்துட்டு இல்லைங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்கள் மேலே ஒரு பயங்கர ஒரு மரியாதை ஃபீல் ஆகுது. உங்களை அது மட்டும் அந்த பர்சன் உங்களுக்கு ஒய்ஃபாக பார்க்குறாங்க. ஓகே, ஒய்ஃபாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஃபாஸ்ட்டில் ஆல்ரெடி நான் சொன்னது, இந்த ரிலேஷன்ஷிப் பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டியும் மறுபடியும் ஒரு க்ரோ ஆகிருக்கும், மறுபடியும் போகும், மறுபடியும் க்ரோ ஆகிருக்கும். இந்த மாதிரி பல ஸ்ட்ரகிள்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்படி இந்த ரிலேஷன்ஷிப் ஃபேஸ் பண்ணப்பறம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எண்டப் ஆகிட்டு இல்லை. பிசிக்கலி 2 பேருமே வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு இருந்தாலும் மென்டலி நீங்கள் 2 பேருமே மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஸோ இந்த பர்சன் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் இந்த அளவுக்கு ஆகிறதுக்கு காரணம் இந்த பர்சன் தான். பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே பண்ணுறதுக்கு இந்த பர்சன் மடிக்க அனுப்பிச்சிட்டு உண்டு. இந்த பர்சன் நினைச்சாச்சுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணலாம். ஆனால் அந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணிட்டு இல்லை, லேசினஸ் கார்டு வந்துருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த பர்சனுமே இதை திங்க் பண்ணலை. நம்ம இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த பர்சன் நினச்சி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சீக்கிரமாக ஓகே பண்ணலாம். பட் அந்த பர்சனில் பல தடவை இப்போ வேண்டாம். ஸோ அது மடிக்க அணிச்சு அது லாஸ்ட்டு அந்த பர்சன் ஃபாஸ்ட்டாக சிந்திக்கவும் இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது லாஸ்ட்டு நீங்கள் அவங்க நம்ம கையை விட்டு போயிடுவாங்க. அதுவும் அந்த பர்சனுமே திங்க் பண்ணல. ஓகே, பல தடவை மடிக்க அனுப்பிச்சு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக ஒரு செப்பரேஷனே கொண்டு வந்து விட்டுட்டு உண்டு. சடன்லி ஒரு செப்பரேஷன் 2 பேருக்குமே வந்துட்டு உண்டு. ஸோ அந்த செப்பரேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் செஞ்சுட்டு உண்டு. அந்த செல்ஃப் லவ் நீங்கள் பண்ணிக்கூடிய செல்ஃப் லவ் அந்த பர்சன் அவங்க ஒரு அட்ராக்ஷன் வந்துட்டு உண்டு. உங்களை ஒரு ஒய்ஃபாக பார்க்குறாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்களை ஒரு ஒய்ஃபாக தான் பார்க்குறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன இந்த பர்சன் திங்க் பண்ணுறாங்கன்னா என்ன சொல்கிறது, மேபி இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஃப்ரெண்டாக இருந்து லவ் ஆனவங்களாக இருக்கும் எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு. ஸோ இப்போ இந்த ஈவினிங் டைம் இந்த போஸ்ட் திங்க் பண்ணுறோம். நீங்கள் கொடுத்த ஸ்நேகம், நீங்கள் கொடுத்த கேரிங், நீங்கள் கொடுத்த லவ், ஸோ இது எல்லாத்தையும் நினச்சி அவங்க ஏங்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே செல்ஃப் லவ் பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்போ ஓகே இந்த பர்சன் மேலே உங்களுக்கு லவ் இருந்தாலுமே நீங்கள் வந்து நம்ம நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு, நம்ம கொடுத்த ஒரு அன்கண்டிஷனல் இதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனை சேஸ் பண்ண ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஆல்ரெடி சொல்லி ரொம்ப ஹெவிலி அட்ராக்ட் உங்களை ஒரு ஒய்ஃபாக தான் பார்க்குறாங்க. ஸோ உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு இதுவும் எடுக்கலை. ஸோ அந்த பர்சன் டோட்லி ஒரு ஸ்டக் சுச்சுவேஷனுக்கு போயிட்டு உண்டு. கிளாரிட்டி இல்லை அந்த பர்சனுக்கு. அந்த பர்சன் ஆல்ரெடி சொன்ன இந்த பர்சனுக்கு எமோஷனலாக யாரும் கூட அட்டாச்மெண்ட் ஆகிறது பிடிக்காது. அப்படி எமோஷனலாக ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு அந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல மூவ் ஆன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த பர்சனை அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. அவங்க திங்க் பண்ணுறாங்க, என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு. ஸோ நமக்கு கெரியரை பார்க்க முடியல, நம்மளோட கோலும் அச்சீவ் பண்ண முடியலை. இவங்க லைஃப்பில் என்ட்ரி ஆக போகிறோம், என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்மளாக போகிறோம், நம்மளாக அதுலேருந்து வெளியே வரோம்.
ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன் நம்ம இந்த பர்சன் கூட இந்த அளவுக்கு நமக்கு ஒரு நம்ம எத்தனை டைம் இக்னோர் பண்ணணும்னு நம்ம நினைச்சாலும் ஏன் இந்த பர்சன் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. மேபி 2 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கும்போது அந்த பர்சன் பல தடவையும் உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். நமக்கு ஃபேமிலி இந்த உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி பல தடவை இந்த பர்சன் இக்னோர் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பர்சனை இக்னோர் பண்ண முடியலை. ஸோ அந்த பர்சனுக்கு கரெக்ட் சுச்சுவேஷன் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஓகே, ஒரு அந்த பர்சன் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் எனக்கு ஒரு தனிமை வேணும், எனக்கு லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலை. ஸோ எனக்கு கொஞ்ச நாள் ஒரு தனிமை வேணும். நான் வந்து என்ன என் லைஃப்பில் என்ன நடக்குது இது எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். என் லைஃப் எதை நோக்கி போயிட்டு இருக்குது, ஏன் இந்த பர்சன் கூட எனக்கு இந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு கிளாரிட்டி இல்லை. எனக்கு கொஞ்சம் ஒரு தனிமை வேணும், கொஞ்சம் திங்க் பண்ணணும். நான் எனக்கு என் லைஃப்பை வந்து ஓகே பண்ணிட்டு நான் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஸோ அந்த பர்சன் ஈவினிங் டைமில் திங்க் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன தான் அந்த பர்சன் கொஞ்சம் தனிமையாக திங்க் பண்ணணும்னு நினச்சாலும் ஈவினிங் டைம் ஆகக்கூடிய டைமில் அந்த பர்சன் ஈவினிங் டைமில் நைட் டைம் தூங்குற டைமில் இந்த பர்சனுக்கு உங்களை பற்றி திங்க் பண்ண டைம் அந்த பர்சன் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு ஓடி வரலாமா அவங்கக்கிட்ட. ஸோ ஓடி ஆக்சுவலி இந்த பர்சன் நான் ஆல்ரெடி சொன்னேன் இவங்க ஆக்சுவலி வந்து இவங்க இப்போ இருக்க சுச்சுவேஷன் சரியில்லை. இவங்க ஆக்சுவலி இவங்க ஒரு தனிமையை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நைட்டு டைமில் உங்களை பற்றின ஒரு தாட் வர டைமில் உங்ககிட்ட ஓடி வரணும், ஓடி வந்து எல்லாத்தையும் சொல்லி உங்கள் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, இப்போ இந்த பர்சன் உங்ககிட்ட ஓடி வந்தாங்கன்னா வந்து வேகத்தில் ஓடிடுவாங்க. இந்த பர்சன் இப்போ உங்ககிட்ட ஓடி வராங்க. ஆக்சுவலி நான் சொன்னேன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணி இந்த பர்சன் உங்கள் மேலே ஹெவிலி அட்ராக்டட். ஸோ அட்ராக்ட் ஆகும்போது இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி உங்கள் ஒய்ஃபாக உங்களை பார்க்குறாங்க. ஸோ அந்த அடிக்ஷனால தான் அந்த பர்சன் உங்ககிட்ட ஓடி வராங்க. அந்த பர்சன் ஹீல் ஆகலை. ஓகே, கரண்ட் இந்த சுச்சுவேஷன் இந்த பர்சன் ஹீல் ஆகலை. அவங்க தனிமையாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் உங்களோட திங்கிங் இங்கே ஓவராக வரக்கூடிய டைமில் உங்களை பற்றி ஆசைகள் வரக்கூடிய டைமில் உங்ககிட்ட ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. வந்தாலும் வந்த வேகத்தில் ஓடுவாங்க. ஆனால் அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்க. ஏன்னா நமக்கு டேர்னிங் இன் கார்டு வந்துட்டு உண்டு, டைரக்ட்லி நமக்கு டேர்னிங் இன் கார்டு வந்துட்டு உண்டு. ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பர்சன் ஆல்ரெடி நான் சொன்னேன் இந்த பர்சன் ஒரு தனிமையை தான் விரும்புகிறாங்க. இந்த பர்சன் தனிமை இருந்து சிந்திக்கிறாங்க, எனக்கு லைஃப்பில் என்ன வேணும், நான் என்ன பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து கரண்ட்லி இப்போ எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு மேபி இந்த பர்சன் மெடிடேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு உண்டு. இந்த பர்சன் மெடிடேஷன் என்ட்ராய்ட் உண்டு. இப்போ மெடிடேஷன் இந்த பர்சன் பண்ணலைங்க மறுபடியும் இந்த பர்சன் ஒரு மெடிடேஷன் பண்ணுவாங்க. அப்போ இந்த பர்சன் மெடிடேஷன் பண்ணுற டைமில் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஹீலிங் கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு கிளாரிட்டி ஒரு ஹீலிங் கிடைக்கிற டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் மறுபடியும் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலுமே இந்த பர்சன் நீங்கள் நினச்சிக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிற டைமில் கூட இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த பர்சன் வந்து உங்கள் மேலே ஹெவிலி அட்ராக்டட். நீங்கள் இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா இருக்கும், உங்கள் லைஃப் பீஸ்ஃபுல்லாக போயிட்டா இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்களா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டி, ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்களா இருக்கும். ஸோ அதனால அந்த பர்சன் அவர் அட்ராக்டட். ஓகே, ஸோ உங்களை பற்றி நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட இந்த பர்சன் யாருக்கிட்ட ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணியாவது உங்களை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கேதர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அப்போ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு தனிமை வேணும், நான் சிந்திக்கணும், என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு திங்க் பண்ணணும், திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக டிவைன் இந்த பர்சனை ஒரு மெடிடேஷனை கொண்டு வந்து விடுவாங்க. இப்போ மெடிடேஷன் பண்ணுற டைமில் இந்த பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஹீலிங் கிடைக்கும். ஸோ அந்த பர்சன் ஹீல் ஆகி வரக்கூடிய டைமில் நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜிக்கு வர டைமில் இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த பர்சனுக்கு நைட்டு டைம் ஆகிற டைமில் ஓடி வரணும் உங்ககிட்ட. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வர முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரணும் அந்த பர்சனுக்கு. ஏன்னா அந்த பர்சனால் மூவ் ஆன் பண்ண முடியலை. எந்த அளவுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அவங்க கூட வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பர்சன் அவங்கள தோத்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு முடியலை. ஓகே, திங்க் பண்ணக்கூடாதுன்னு நினச்சினா உங்களோட திங்கிங் பயங்கர அதான் சொன்னேன்ல மெடிடேஷன் இந்த பர்சன் பண்ண டைமில் அந்த சோல் ஒரு இன்டியூஷன் அந்த பர்சனை கெயின் பண்ணும். இந்த ரிலேஷன் சம்திங் ஸ்பெஷல், உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சோல் டு சோல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகுது. நீயும் அவங்களே சேரி போதும் ஒரு 10 ஆஃப் கப்ஸ் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. அந்த சோல் கெயின் பண்ணும். ஸோ அந்த சோல் கெயின் பண்ண டைமில் அந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி ஒரு ஹீலிங் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன்
உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் தருவாங்க. ஸோ ரீடிங் பார்க்குறவங்க யாராவது கரண்ட் சுச்சுவேஷன் செல்ஃப் ஃப்ளோ பண்ணலன்னா நீங்கள் செல்ஃப் ஃப்ளோ பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் செல்ஃப் ஃப்ளோ பண்ணுற டைமில் அந்த பர்சன் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகி வருவாங்க. ஓகே, இதுதான் அந்த போஸ்டோட ஈவினிங் டைம் ட்ரூ இன்டென்ஷன். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.